வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். டிசம்பர் 11 ஐக்கிய நாடுகள் சபையினால் மலைகளின் தினமாக கொண்டாடப்படுகிறது. மலைகளுக்கென்று ஒரு தினம். ஆம், மலைகள் இயற்கை வாழ்விலும் மனித வாழ்விலும் வைக்கக்கூடிய இடங்கள் என்பது மிகப்பெரியது. அப்படி பார்க்கிற போது மலைகள் பாதுகாக்கப்பட வேண்டும், மலை வளங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், மலைவாழ் மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்கிற பற்பல நோக்கங்களோடு உருவானது தான் இந்த மலைகளின் தினம். அப்படி பார்க்கிற போது முதலாவதாக நீங்கள் நீர்நிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் பொதுவாக குற்றாலத்தில் போய் குளித்தவர்கள் பலர் இருப்பீர்கள். உங்கள் தலைக்கு மேல் ஒரு அருவி விழுவதை பார்ப்பீர்கள். குற்றாலத்தில் மட்டுமல்ல, உலகின் பல இடங்களில், பெரும்பாலான இடங்களில் மிகப்பெரிய அருவிகள் உருவாவது மலை உச்சிகளில் இருந்துதான். அவைதான் பிறகு ஆறுகளாகவும் மாறி கடல்களாகவும் மற்றும் குடிநீராகவும் வேளாண்மைக்கான நீராகவும் அவை மாறுகின்றன. இன்னொரு புறம் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் மலைவாழ் உயிரினங்கள், மிக அரிய உயிரினங்கள், தாவரங்கள் மலை பகுதிகளில் வாழ்கின்றன. அவை இயற்கை சமநிலையை உருவாக்குவதில் பெரும் பங்கு வகிக்கின்றன. அதே போல் இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், பல அரிய வகை மூலிகைகள், தாவரங்கள் மலைகளில் விளைகின்றன. அவை மருத்துவ குணம் கொண்டவை என்பதோடு மனிதர்களுக்கு மிக அத்தியாவசியமான பலவற்றை தருகின்றன. அதோடு கால்நடை வளர்ப்பு என்பது மலைகளில் ஒரு மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. மலைவாழ் மக்களினுடைய அடிப்படையான ஒரு விஷயமாக இந்த கால்நடை வளர்ப்பு இருக்கிறது. இப்படி கால்நடைகள், தாவரங்கள், பயிர் வகைகள், உயிரினங்கள், மலை சார்ந்த வேளாண்மை என்பது அது ஒருபுறம் நடைபெற்று வருகிறது. அதே போல் சுற்றுலா தொழில், மலைப்பகுதிகள் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அங்கு சுற்றுலாத்தலங்கள், சுற்றுலா சார்ந்த ஒரு வளர்ச்சி என்பது பெருமளவு ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்படி இருக்கிற போது பருவமழை ஒழுங்காக பெய்ய வேண்டும் என்றாலும் சரி, பருவங்களில் சமநிலை நிலவ வேண்டும் என்றாலும் சரி, உயிரின சமநிலை நிலவ வேண்டும் என்றாலும் சரி, நமக்கு தேவை மலைகள், மலைகள், மலைகள். ஆனால் இந்த மலைகள் என்பது பாதுகாக்கப்படுகிறதா என்றால் இல்லை. பல்வேறு விதமான சுயநல சக்திகளின் ஒரு நோக்கத்திற்காகவும் வளர்ச்சியின் பெயராலும் மீண்டும் உருவாக்கவே முடியாத மலைகள் அழிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். பல இடங்களில் வளர்ச்சி பணிகளுக்காக மலைகள் அகற்றப்படுகின்றன, உடைக்கப்படுகின்றன, அப்புறப்படுத்தப்படுகின்றன. ஆனால் அப்படி மலைகளை நாம் அகற்றுகிற போது இயற்கை சமநிலைக்கு ஏற்படுகிற பெரும் பாதிப்பை பற்றி நாம் கவலைப்படாமல் இருந்தோம் என்றால் நாம் கொடுக்கக்கூடிய விலை என்பது மிகப்பெரியதாக இருக்கும். அதே போல் இன்னும் மனிதர்களுடைய வீடு கட்டுவது போன்ற அல்லது கட்டுமான பொருட்களுக்காக அந்த அடிப்படையான கற்களை பெறுவதற்காகவும் மலைகள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன, சுரண்டப்படுகின்றன, உடைக்கப்படுகின்றன என்பதை பார்க்கிறோம். கடந்த ஒரு 100 வருடங்களில் பல சிறிய மலைகள் காணாமல் போய்விட்டன என்பதையும் கூட நாம் வரலாற்று ரீதியாக பார்க்கிறோம். ஒரு மலை அழிகிற போது அதை சார்ந்து பல எதிர்மறை விளைவுகள் ஏற்படுகின்றன. தட்பவெப்பநிலை மாற்றம், உயிரின நிலை மாற்றம், அதோடு மலைவாழ் மக்கள் அவர்கள் பெரும் பாதிப்புகளை சந்திக்கிறார்கள். அவர்கள் அங்கிருந்து இடம்பெயர வேண்டிய ஒரு நிலைக்கும், அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வறிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்படக்கூடிய சூழலும் ஏற்படுவதை நாம் பார்க்கிறோம். இப்படி மனிதர்கள், இயற்கை இரண்டிற்கும் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கக்கூடிய இந்த மலைகளை பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை. அதை நினைவூட்டவே இந்த நாள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். சில நேரங்களில் நாம் சில தொடர்களை பார்க்கிற போது அவற்றுக்கான பொருள் என்ன என்று ஒரு ஐயம் எழுகிறது. கிராமங்களில் சொல்லுவார்கள் மனம் போல வாழ்வு என்று. அன்றைக்கு ஒரு மகிழுந்திலும் பின்னால் அப்படி எழுதியிருப்பதை நான் பார்த்தேன், எண்ணம் போல் வாழ்க்கை என்று. மனம் போல வாழ்வு, எண்ணம் போல் வாழ்க்கை என்றால் என்ன பொருள்? மனம் போன போக்கிலெல்லாம் வாழ்வு என்று கருதுவதா? அல்லது மனம் எதை விரும்புகிறதோ அதுவாகவே நாம் ஆகிவிடுவோம் என்று சொல்லுவதா? அப்படியானால் எல்லோரும் எதை விரும்புவார்கள்? எந்த விதிவிலக்கும் இல்லாமல் எல்லோரும் நல்ல வாழ்க்கையை, புகழை, பணத்தை, கல்வியை, அறிவை, செல்வாக்கை இவற்றைத்தான் விரும்புவார்கள். எல்லோரும் விரும்புகிறார்கள். எல்லோருக்கும் அந்த வாழ்க்கை கிடைத்துவிடும் என்று சொன்னால் அதற்கு என்ன பொருள்? அப்படி இல்லை. மனம்போல் வாழ்வு என்றால் திருக்குறளில் அதற்கு விடை இருக்கிறது. உள்ளத்தனைய உயர்வு. உள்ளம் எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை உயர்ந்ததாக இருக்கும்.
அடுத்தவனுக்கு உதவ வேண்டும், அடுத்தவனோடு அன்பாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணங்களெல்லாம் உங்கள் மனத்தில் உயர உயர உங்கள் வாழ்க்கையும் உயரும் என்று திருக்குறள் சொல்லித் தருகிறது. அதற்கு மிக எளிமையான ஒரு எடுத்துக்காட்டையும் அது சொல்லுகிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். ஒரு குளத்தில் பூ மேலே தெரிகிறது, தண்டு கீழே இருக்கிறது. அடுத்த நாள் அந்த குளத்தில் நீரினுடைய அளவு கூடுகிறது என்றால் பூ உள்ளே மூழ்கி விடுவதில்லை, தண்டு நீள்கிறது, பூ மேலே வருகிறது. வெள்ளத்தனைய மலர் நீட்டம். வெள்ளம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அதை காட்டிலும் பூ உயரமாக இருக்கும் என்பது போல உங்கள் மனம் எவ்வளவு உயர்வான எண்ணங்களை கொண்டிருக்கிறதோ அவ்வளவு உயர்வான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் என்று திருக்குறள் சொல்லுகிறது. இதைத்தான் பல இலக்கியங்களும் நமக்கு எடுத்து காட்டுகின்றன. ஆனால் இந்த இடத்திலும் ஒரு கேள்வி இருக்கிறது. நல்ல மனம் இருந்தால் நல்ல வாழ்க்கை வந்துவிடுமா? வர வேண்டும் என்பது விருப்பம், வந்துவிடும் என்பது நம்பிக்கை. திருக்குறள் கூட ஒரு நம்பிக்கை ஊட்டுகிறது என்று தான் கூற வேண்டும். ஏன் இப்படி சொல்ல நேர்கிறது என்றால், நாம் அன்றாட வாழ்வில் பார்க்கிற பலர் மிக நல்லவர்கள் தாழ்ந்து போயிருக்கிறார்கள், மிக கேடான எண்ணமுடையவர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். இவையெல்லாம் தற்காலிகம்தான். அது உயர்வு போல தோன்றும், ஆனாலும் அது நிலைக்காது என்று நாம் சொல்லலாம். நிலைத்திருப்பதையும் பல நேரங்களில் பார்க்கிறோம். இந்த சந்தேகம் ஏன் இப்படி நடக்கிறது? நல்லவர்கள் பலர் தாழ்ந்து போவதும் தாழ்ந்தவர்கள் சிலர் மேல் எழுந்து வருவதற்கும் என்ன காரணம் என்பது வள்ளுவருக்கே குழப்பம் ஏற்பட்டு அவரே ஒரு குறளில் சொல்லுகிறார். அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் என்கிறார். எனவே இப்படி ஒரு வாழ்க்கையில் நாம் விரும்புகிற, நாம் நினைக்கிற நல்லவைகள் எல்லாம் நடந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் நல்லவைகளை சொல்ல வேண்டிய ஒரு தேவை சான்றோர்களுக்கு இருக்கிறது. அதனால்தான் இலக்கியங்கள், சான்றோர்கள் எல்லோரும் நல்லதை எண்ணுங்கள், வாழ்வில் நல்லது நடக்கும் என்கிறார்கள். அதுதான் மனம் போல வாழ்வு என்பது. நல்ல எண்ணம் இருக்குமானால் நல்ல சொற்கள் வரும், நல்ல சொற்கள் நல்ல செயல்களுக்கு வழிவிடும். எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒன்றோடு ஒன்று மிக நெருக்கமான தொடர்பு உடையவை. எனவே இந்த சொல்லும் செயலும் எங்கிருந்து புறப்படுகின்றன என்றால் நம் எண்ணத்திலிருந்து தான் புறப்படுகிறது. எண்ணம் தான் அடித்தளம். எனவே அந்த எண்ணம் என்பது மனத்திலிருந்து வருகிறது என்கிறோம். மனம் என்பது மூளை தான், வேறொன்றும் அல்ல. மனம் என்று தனியாக ஏதொன்றும் இல்லை. மனம் என்பது மூளை தான், நம்முடைய அறிவு தான். நம்முடைய மூளை, நம்முடைய அறிவு நல்லவைகளை சிந்திக்குமானால் நல்லவைகள் நடக்கும் என்று சொல்லுவது ஒரு நம்பிக்கை ஊட்டுவதற்காக, நல்லவைகள் நடக்க வேண்டும் என்கிற விருப்பத்தின் அடிப்படையில் என்று நாம் கூறலாம். எனவே நல்லது நடக்கிறதோ இல்லையோ நல்லவைகளை நினைக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை சமூகத்தில் உருவாக்குவதற்குத்தான் மனம் போல வாழ்வு என்ற பழமொழியும், நீங்கள் எப்படி இருக்கிறீர்களோ அதற்கு ஏற்ப உள்ளத்தனைய உயர்வு என்று குறளும் சொல்லித் தருகிறது. எனவே ஒன்றை நாம் உட்கொள்ள வேண்டும். எப்போதும் பெரிதாக நாம் நம்பலாம். நல்லவைகளை நினைக்கிறவர்கள், நல்லவைகளை செய்கிறவர்கள் அப்படி ஒன்றும் வாழ்வில் தாழ்ந்து போய்விட மாட்டார்கள். அந்த நம்பிக்கையை நாம் பெற வேண்டும். அதனை நம் வாழ்வினுடைய செயல் வழியாகவும் ஏற்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கு முன்னவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் மனம் போல வாழ்வு என்று. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க்
பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோடு வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க, மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில்னு சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் வந்து நான் வந்து போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான்,
சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதுனா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் வந்து நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் வந்து நம்ம டாய்லெட்டில் வந்து ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி வந்து நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிடக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துகிட்டு வா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்த வரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க, வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுதும் மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.